வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்ச நாளில் தீபாவளி வரப்போகுது. போன வாரம் உங்களுக்கு நான் தீபாவளி ஸ்வீட்ஸும் செஞ்சு காட்டியிருந்தேன். இன்றைக்கி ஒரு தீபாவளி பலகாரம் தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கராச்சி ஹல்வா நம்ம வீட்டிலே எப்படி ரொம்ப சுலபமாக செய்யலான்றதை உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். இதை பாம்பே ஹல்வாவும் சொல்லுவாங்க. இது ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இதை நல்லா சூவியாக நல்லா சாஃப்டாக நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ கராச்சி ஹல்வா நம்ம வீட்டில் எப்படி சுலபமாக செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இந்த அல்வா செய்யறதுக்கு நான் 1/2 கப்பு கார்ன்ஸ்டார்ச் எடுத்திருக்கேன். இதில் செஞ்சால் தான் அல்வா நல்லா சூவியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம கார்ன்ஃப்ளவரில் செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது, ஆனால் சூவியாக வர்றதில்ல. இப்போ இந்த அல்வா நான் சூவியாக செய்கிறதுனால கார்ன்ஸ்டார்ச் வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். கார்ன்ஸ்டார்ச் மாவு ரொம்ப நல்லா நைஸாக இருக்கும். தொட்டு பார்த்தா ரொம்ப நைஸாக இருக்கும், ஒன்றுமே கையில் தட்டாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக இருக்கும். நான் இந்தியன் ஸ்டோரில் கார்ன்ஃப்ளவர் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் வெறையாக இருக்குது, இந்த அளவுக்கு அவ்வளோ நைஸாக இல்லை. உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் நல்லா நைஸாக இருந்தால் இந்த ரெசிபி செஞ்சுக்கோங்க, இல்லைனா கார்ன்ஸ்டார்ச் வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லா சூவியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி கார்ன்ஃப்ளவர்லும் செஞ்சுருக்கேன், கார்ன்ஸ்டார்ச் வச்சும் நான் செஞ்சுருக்கேன். எனக்கு பிடிச்சது கார்ன்ஸ்டார்ச்சில் செஞ்ச ஹல்வா தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நல்லா சூவியாக இருந்தது, டெக்ஸ்சரெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டாக இருந்தது. கார்ன்ஃப்ளவரில் செஞ்ச ஹல்வாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும், சூவி கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எனக்கு சூவியாக இருக்கிற ஹல்வா தான் பிடிக்கும். இப்போ நம்ம ஹல்வாவை செஞ்சுக்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 கப்பு கார்ன்ஸ்டார்ச் போட்டுக்கோங்க. இதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இதை நல்லா கலக்கியாச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் சர்க்கரை பாகு செஞ்சுக்கிறேன். அதுக்கு 1/2 கப்பு சர்க்கரையை ஒரு பேனில் போட்டுக்கிறேன். அதில் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இந்த சர்க்கரை பாகுக்கு நம்ம பதம் பார்க்க தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு 1/2 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இது மொத்தமாக ஒரு 4-5 நிமிஷத்தில் இந்த பாகு ரெடி ஆகிடும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ்வை லோ பண்ணிக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட சிட்ரிக் ஆசிட் இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எலுமிச்சைப்பழ ஜூஸ் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் கலக்கிட்டு நம்ம கலக்கி வச்சுருந்த கார்ன்ஸ்டார்ச் தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நம்ம கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சு கொஞ்சம் கிண்டணும். கொஞ்சம் கெட்டியான அப்புறம் நம்ம ஃபுல்லாக லோ ஹீட்டில் வச்சு தான் இந்த அல்வாவை நம்ம கிண்டணும். இப்போ நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நான் இந்த சூட்டில் வச்சு நான் கிண்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காயிட்டே வருது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். இது கூட ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. லோ ஹீட்டில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வரத்துக்கு ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். நான்ஸ்டிக்கில் வச்சு அல்வா பண்ணால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா ஒட்டாமல் இருக்கும். உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்தால் நீங்கள் அதை வச்சு அல்வா பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இது கூட 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. 2 பிஞ்சு குங்குமப்பூ, 3 சொட்டு ரோஸ் எசன்ஸ். இதில் ஃபுட் கலர் நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கோங்க. நான் ரெட் கலர் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கலர் பொடி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் ஊற்றி நம்ம கிண்டிக்கணும். நான் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு நெய் ஊற்றி ஒரு 1/2 நிமிஷம் ஆகிடுச்சி. இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். மீதி இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை இதில் ஊற்றிடலாம். இது கூட 1/4 கப்பு முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். 1/4 கப்பு பாதாம் பருப்பு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கடையில் இந்த மாதிரியும் கிடைக்கிது, நீங்கள் கடையில் வாங்கி அப்படியே போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் முழு பாதாம் பருப்பை சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சீவி கூட போட்டுக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பருப்பு உங்களுக்கு அளவு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டலாம். இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதை கிண்டணும், கொஞ்சம் திக்காரத்துக்கு. பாருங்கள், நல்லா கிண்டிக்கணும். நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நம்ம நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இது கிண்டி எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் ஆகும் டோட்டலாக இந்த அல்வா செஞ்சு முடிக்க.
இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷமாவது இதை அப்படியே வைக்கணும். ஏன்னா நம்ம லோ ஹீட்டில் வச்சு தான் கிண்டுறோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நெய்யெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அல்வா வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அந்த டைமில் தான் நம்ம இறக்கணும். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கணும். நம்ம எடுத்து பார்த்தா கிளியராக இருக்குது பாருங்கள். ஸோ கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம இறக்கிடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு அல்வா வந்து. இதை வந்து நம்ம வேறு ட்ரேயில் ஊற்றுறது தான். ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. கீழே வந்து நான் கொஞ்சம் பாதாம் வந்து கட் பண்ணி வச்சதை வந்து நம்ம கீழே போட்டுக்கிறேன். பார்க்க நல்லாயிருக்கும், மேலே வந்து நல்லா லேயராக இருக்கும், அதுக்காக நான் கீழே போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சிருந்த அல்வா வந்து அதில் ஊற்றிடலாம். இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அமுக்கி விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸ்பூனுக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் நெய் தடவிக்குங்க, நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆறணும். ஆறின அப்புறம் தான் நம்ம கட் பண்ண முடியும். ஸோ நான் ஒரு 1/2 hour கழித்து வந்து பார்க்குறேன். இப்போ அல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு, எனக்கு அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு கத்தியில் வந்து நெய் தடவிக்கோங்க. நம்ம சைடில் இருக்கிறதெல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம். ஸோ நம்ம திருப்பி போடும்போது நல்லா ஒட்டாமல் வரும். இதுக்கு மேலே ஒரு தட்டை எடுத்து மூடி வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஸ்லைஸ் போடுறது தான். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எப்படி நல்லா சூவியாக இருக்குது. இதோ நம்ம பண்ண கராச்சி அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா சூவியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. நிறைய நட்ஸ் போட்டதுனால நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது நட்ஸ் எல்லாம் வந்து. நீங்களும் இதே மாதிரி தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.